இங்கே பாருங்க, சுகர் வந்துட்டாலே ரோட்டில் போய் ஓடுங்க அப்படின்னா, சுகர் வந்துட்டாலே ரோட்டில் போய் ஓடுங்க அப்படின்னா, இந்த மாதிரி முட்டு வலி இருக்கக்கூடிய ஒரு சுகர் பேஷண்ட்டு, இந்த மாதிரி முட்டு இருக்க சுகர் பேஷண்ட் எப்படி ரோட்டில் ஓடுவாங்க சொல்லுங்கள் சார்? இந்த மாதிரி காலில் புண்ணு இருக்கக்கூடிய ஒரு சுகர் பேஷண்ட்டு எப்படி ரோட்டில் ஓடுவாங்க சொல்லுங்கள்? இந்த மாதிரி காலுக்கு அடியில் ஏதோ புண்ணு இருக்குன்னு வைங்களேன், ஒரு சுகர் பேஷண்ட்டு எப்படி இவங்க ரோட்டில் போய் ஓடுவாங்க சொல்லுங்கள்? இல்லை இந்த மாதிரி பேஷண்ட்டு சுகர் இருக்குன்னா இவங்க எப்படி போய் ரோட்டில் ஓடுவாங்க சொல்லுங்கள்? இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்ட் பேஷண்ட் சுகர் இருக்குன்னு வைப்போமே, இவங்க எப்படி போய் ரோட்டில் போய் ஓடுவாங்கன்னு கேட்கேன். இவங்களும் ரோட்டில் ஓடணுமா சொல்லுங்கள்? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம், அந்த புத்தகத்தை பேர் ஹாரிசன், இதை எழுதி எடுத்துடுங்க. இந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சுகருக்குள்ள ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் தி எக்ஸலண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த ஒன்லி ட்ரீட்மெண்ட் அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எது சொல்லுதுன்னா பேலன்ஸ் டயட் தான் சொல்லுது. ஏன் பேலன்ஸ் டயட்டை சொல்லுது அப்படின்னா, அந்த புத்தகம் சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு சொல்லுது. புரிஞ்சுதா இல்லையா? அதனால சுகர் பேஷண்ட் செய்யக்கூடிய வேண்டிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அடுத்தது நல்ல உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம். இதை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு 50 வருஷம், எத்தனை வருஷம்? இன்னொரு 50 வருஷம் சுகர் மாத்திரை இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம், இன்சுலின் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் அவேர்னஸ் வீடியோ நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ என்ன முக்கியம்? பேலன்ஸ்டு டயட். வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே.